स्वबिम्बायै श्रीचक्रबिलान्तस्तेजसे ललितायै द्विभुजायै सिद्धश्रीकामाक्ष्यै देवतायै नमः हृदये लम्बमाने करकरललिता स्वर्णविग्रहा अम्बुजाब्जं प्रतिदक्षहस्तेनास्ते विलाद्बहिः कामाक्षीति विरुक्तैः शब्दैः ध्यात्वा ऐक्यतः कामाक्षी कामाक्षी கிலோ இறைச்சிரும். ஓடி 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 பின்னாடியே ஓடுறது தான் வேலை. காட்டு ராஜா அவ்வளோ நேரம் அந்த பிள்ளைய வச்சுட்டு உட்கார்ந்துருந்தார். திடீர்னு அவருக்கு ஒரு 2 பேர் பேசுறதுக்கு வந்துட்டாங்க. அவர் போய் உட்காந்து பேசிட்டு இருந்தார். இந்த பிள்ளைய கவனிக்கல. அம்மா உள்ள வேலையா இருக்கிறார். இந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு, தவழ்ந்து வெளியில வந்து அங்க ஒரு புலி ஒன்று கட்டி போட்டிருக்கு அவருக்கு. ஏன்னா அவர் காட்டு ராஜா, அதனால அவர் வந்து வீட்டில் நாயெல்லாம் வளர்க்க மாட்டார், புலி தான் வளர்க்குறார். அந்த புலி கட்டி போட்டிருக்கு. அந்த புலியை வந்து இவர் என்ன நினைச்சிட்டாரு, இந்த குழந்தை ஏதோ குகை அப்படின்னு நினைச்சிட்டு நேரா கொண்டு போய் அந்த புலி வாய்க்குள்ள இப்படி கைய வச்சார். புலி வாய்க்குள்ள கைய வச்ச உடனே இந்த அப்பா என்ன பண்ணணும், கோவம் வந்து பெரிய குச்சி எடுத்து அடிக்கணும். ஏன்டா உனக்கு அறிவு இருக்குதாடா, புலி வாயில கொண்டு நீ யாராவது கைய வைக்கலாமா, கடிச்சா என்னடா ஆகும் அப்படின்னு அடிக்கணும், சத்தம் போடணும். ஆனா அவர் என்ன பண்ணாரா, பிள்ளை பாசத்தினால இந்த பிள்ளைய அடிக்க கூடாது அப்படின்னு அவர் ஒரு சின்ன குச்சி, ஒரு தழை, அந்த தழைய ஒன்று எடுத்து ஏன்டா அடிச்ச அப்படின்னு அப்படி லேசா ஒரு தட்டு தட்டினார். இப்படி தட்டின உடனே அப்படின்னு பாடம் எடுக்கிறதுக்கு வேடுவ குல ஆசிரியர் இருக்கிறார். அந்த ஆசிரியர் கிட்ட கொண்டு விட்டார். அந்த ஆசிரியர் அவருக்கு முதல் நாள் பாடம் எடுக்கிறார். கண்ணே, இதுதான் அம்பு, இதுதான் வில்லு, இது பானமாக மாறி இதை இப்படிதான் வைக்கணும், இதை இப்படிதான் உடணும் அப்படின்னு வகுப்பு எடுக்கிறார். இவர் சொல்லி முடிக்கல, தின்னனார் பானத்தை விட்டுட்டார். அது போய் சரியா குறியில படுகிறது. இந்த குறியில பட்ட உடனே ஆசிரியர் அசந்து போயிட்டார். அடுத்த பானத்தை கொடுத்தார், சரியா குறியில. அடுத்ததை கொடுத்தார், சரியா குறியில. குழந்தைய கூட்டி கொண்டு போய் அப்பாட்ட விட்டார். இந்த பிள்ளைக்கு சொல்லி தர்ற அளவுக்கு எனக்கு அறிவில்லை. இந்த பிள்ளைக்கு ஏதோ ஜென்மத்து படிப்பு இன்னும் ஞாபகத்தில் இருக்கு. அதனால எனக்கு இந்த குழந்தைக்கு சொல்லி தர அளவுக்கு எனக்கு தெரியல. குழந்தைக்கு ஏற்கனவே எல்லா வில்வித்தையும் தெரியுது, அவன் இங்கேயே பயிலட்டும், அவனுக்கு ஆசிரியர் தேவையில்லை அப்படின்னார். அது எப்படின்னார், அதான் ஜென்மாந்திர தொடர்பு. பாரத வரலாறு எல்லாருக்கும் தெரிந்த வரலாறு. மகாபாரதத்திலே அர்ஜுனனுடைய வில்வித்தையை பத்தி நம்ம சொல்லவே வேண்டாம். வில்லுக்கு ஒரு விஜயன் என்ற சொல்லுக்கு இருப்பவரே அர்ஜுனர் தான். அந்த வில்லுக்கு ஒரு விஜயனாக இருக்கக்கூடிய அர்ஜுன பெருமான் என்ன பண்றாரு, பாசுபதம் பெறணும் அப்படின்னு தவம் பண்றார். அவனை பாசுபதம் பெறவிடக்கூடாது அப்படின்னே
அவனுக்கு எதிராக துரியோதனன் ஒரு வேள்வி செய்து அசுரனை ஏவுகிறான். அது ஒரு பன்றி வடிவமாக போய் அவரை கொல்ல போகிறது. சிவபெருமானும் பார்வதியும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. எப்பவுமே சுவாமியை விட அம்பாளுக்கு தான் நம்ம மேல ரொம்ப கருணை ஜாஸ்தி. அவர் இப்படி வரணும்னு நினைக்கிறதுக்குள்ளே அம்பாளுக்கு வேகம் வந்துடும். சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. அவர் சொல்றாரு, சாமி அர்ஜுனனை ஒரு பண்ணி கொல்ல வருது, சீக்கிரம் போய் காப்பாத்தோம். வரட்டும் இருமா, சீக்கிரமா பக்கத்துல வந்து அட வரட்டும் இருமா, கிட்ட வந்துருச்சு சாமி, முட்டை போதும் இருமா பார்த்துக்கலாம், ஒன்றும் ஏன் இவ்வளோ அவசரப்படுற, சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், பக்கமா வந்துருச்சு சாமின்னார். சாமி கிளம்பிட்டார். ஒரு வேடுவனாக தன்னுடைய வடிவத்தை எடுத்துக்கொண்டு சுவாமி போறார். சுவாமி இப்படி போன உடனே அந்த அம்மா ஒரு வேடுவ பெண்ணாக போனார். கணவன் எவ்வழியோ, நல்ல கணவன் எவ்வழியோ அவ்வழியே மனைவி செல்லுவது என்பது வழக்கம். இவர் நேரம் பின்னாடியே போறாரு. ஒரு வேடுவனாகி அவர் அந்த பன்றியின் மேல ஒரு பானத்தை விடுறார். அதே சமயத்துல அந்த அதிர்வை உணர்ந்த அர்ஜுனன் தவத்திலிருந்து வெளியே வந்து இப்படி பார்க்கிறார். எதிரில் ஒரு பன்னி வருது. நேரம் உடனே பானத்தை எடுத்து அது மேல விடுறார். ரெண்டும் ஒரு சேர வந்து அந்த பன்றி மேல பட்டு பன்றி இருந்து விட்டது. இப்போ அவர் எழுந்து வந்து பார்த்தா பன்னி மேல 2 பானம் இருக்கு. அர்ஜுனனுக்கு ஆச்சரியம், நம்ம ஒன்று தானே விட்டோம், இன்னொன்று எப்படி வந்தது? அப்போ அந்த வேடன் வந்தார். இந்த வேடன் வந்த உடனே இல்லை, இந்த அர்ஜுனன் கேட்டார், ஏ அறிவில்லா வேடனே, நான் கொன்ற பன்றியை நீ ஏன் கொன்றாய்? இந்த வேடன் சிரிச்சுக்கிட்டே சொன்னா, பா நான் கொன்ன பன்னியை தான் நீ கொன்ன, நீ கொன்னதை ஒன்றும் நான் கொல்லலை. ஏய் என்ன பார்த்தா என்ன செத்த பாம்பு அடிச்சா வீரன் மாதிரி தெரியுதா? நான் யாரு தெரியுமா? நீ காத்துல சுத்துற வேடன். நான் ஒரு வில்லுக்கு விஜயன் என்ற சொல்லுக்கு உரியவர். என்ன பார்த்தா நீ சொன்ன நான் எவ்வளவு பெரிய வில்லாளி தெரியுமா? நீ காட்டில் சுற்றி திரியும் வேடன். நீ என்னவா வேணா இருந்துட்டு போ, ஆனா என் வில்லாற்றல் எனக்கு தான் தெரியும். அப்ப எடு உன் வில்ல, எது உயர்ந்ததுன்னு பார்க்கலாம். 2 பேருக்கும் விற்சண்டை. ஒருத்தர் ஜெயிக்க முடியல. சிவபெருமானுக்கு ரொம்ப காலமா ஒரு ஆசை, என்ன தெரியுமா? ரொம்ப காலமா தன்னுடைய பக்தனாகிய அர்ஜுனனை அப்படி ஆலிங்கனம் பண்ணி பார்க்கணும், கட்டி பிடிச்சு பார்க்கணும்னு அவருக்கு ஒரு ஆசை. இப்போ அவர் என்ன பண்ணாரு, இங்க பாருப்பா, விற்சண்டையில உன்னை என்னால ஜெயிக்க முடியல, என்னையும் உன்னால ஜெயிக்க முடியல, அதனால நீ என்ன பண்றன்னா 2 பேரும் மற்போர் செய்து யார் உயர்ந்தவர்கள் என்று பார்த்து கொள்ளலாம் அப்படின்னார். சரி, இப்ப 2 பேரும் கட்டி பிடிச்சு உருண்டு பிறண்டு சண்டை போட்டு ஒருத்தரோட ஒருத்தர் இப்படி உருண்டு பிறல்ற போது சிவபெருமானுடைய திருவடி நேரா போய் அர்ஜுனன் தலையில பட்டது. அது சாதாரணமான திருவடியா அப்படின்னு கேட்டா இல்ல, ஞானமே ஆகிய திருவடி. அந்த திருவடி பட்ட உடனேயே அவனுக்கு ஞானம் வந்து விட்டது, தான் யார் என்பது அவனுக்கு புரிந்து விட்டது. அப்பதான் அவனுக்கு தப்பு, ஐயோ சிவபெருமான் கூட இல்ல நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னு கை காலெல்லாம் நடுங்கி பதறி போய் அவர் பார்த்தார். சுவாமி நீ யாருன்னு தெரியாம நான் இப்படி சண்டை போட்டுட்டேன், என்ன மன்னிச்சிரு. நீ யார் என தெரியாமல் நான் உன்னை யாரோன்னு நினைச்சிட்டேன் சுவாமி, என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு. இப்போ சிவபெருமான் பார்த்தார், அப்பா பரவாயில்ல, என் மேல உனக்கு எவ்வளோ அன்பு, என்னை நினைச்சு எவ்வளோ காலம் நீ தவம் பண்ற, உனக்காக நான் வர்றாம யார் வர்றது, எனக்கு ரொம்ப காலம் ஆசை, அதனால தான் உன்னை கட்டி பிடிச்சி உருண்டு பிறண்டு அந்த ஆசையை நான் தீர்த்து கொண்டேன், உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள் தருகிறேன்னார். இப்போ சுவாமியோட தான் இவ்வளோ நேரம் சண்டை போட்டேன், இவ்வளோ நேரம் சாமியை தான் திட்டினேன்னா அவருக்கு வரம் கேட்கவா தோணும்? அவருக்கு பாவம் உடம்பெல்லாம் நடுங்குது. அவர் யோசிச்சார். அவர் யோசிச்சுட்டு என்ன பண்ணாரு, சுவாமி எனக்கு என்ன வேணும், ஒன்றும் வேணாம், உன்னை பக்தி செய்து நான் முக்தி அடைய வேண்டும், அந்த வரத்தை கொடுனார். இவர் தவம் பண்ணது பாசுபதம் வாங்க, ஆனால் ஏன் தவம் பண்ணோங்கிறதே மறந்து போச்சு. சில நேரம் நம்ம என்ன பண்ணுவோம், சாமிகிட்ட இதை கேட்கணும் அதை கேட்கணும்னு வேண்டிக்கிட்டே உட்காந்துருப்போம். ஆனால் சாமியை பார்த்தோன்னே என்ன ஆயிரும், மறந்து போயிடும். இப்பயும் அப்படித்தான், இப்போ எல்லாம் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க, இப்போ மீனாட்சி வந்ததும் சொக்கநாதர் வந்ததும் இதை கேட்கணும் அதை கேட்கணும் அப்படின்னு. ஆனால் எங்கள் அம்மாவை எங்கள் அப்பாவை பார்த்த உடனே ஒரு மயக்கம் வரும் பாருங்க, கோயிலை தாண்டி வெளியே போகிற வரைக்கும் அந்த மயக்கம் உங்களுக்கு தீரவே தராது. வீட்டுக்கு போய் யோசிப்பீங்க, ஐயையோ கேட்கணும்னு நினச்சோமே மறந்துட்டோமே, கேட்கவே இல்லை, சரி பரவாயில்ல சாமி பார்த்துக்குவார், தான் நிலைமை. சாமியை பார்த்தா ஒன்றும் மொழியது தவறல் செல்ல முச்சுடல் பிடிப்பு கொள்ள விழிப்புணல் பெருகத்தி சேர் மெழுகன உள்ளம் வில்லட்டினார். அப்படி உள்ளம் உருகி கண்ணீர் பெருகி நிற்கிறவன் என்ன வரம் கேட்பான்? ஒரே வரமாக தான் கேட்டான், சுவாமி பக்தி செய்து முக்தி அடைய வேண்டும், அந்த வரத்தை கொடு. சிவபெருமான் சொன்னார், அந்த வரம் தானப்பா உனக்கு தர்றேன், ஆனால் அடுத்த ஜென்மத்தில் தர்றேன். இப்போ நீ கேட்குற எதுக்கு? பாசுபதம் பெற, அந்த பாசுபதாஸ்திரத்தை இப்போ வாங்கிக்கோ.
அர்ஜுனன் கேட்டான், நீ வரம் தெரியா சாபம் தெரியா? நான் உன்ட்ட வரம் தானே கேட்டேன், ஏன் என்ன அடுத்த ஜென்மம்னு ஒன்று அதை தள்ளுற? அது எனக்கு சாபம் இல்லையா? அந்த சாபம் எனக்கு ஏன் சுவாமின்னார். அவர் சொன்னார், வேற ஒன்றும் இல்லை, என்னோட நீ சண்டை போடும்போது அடிக்கடி என்ன வேடனே 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 அப்படின்னு என் குலத்தை நீ அவமானமாக பேசிய காரணத்தினால், எந்த ஒரு குலத்தில் எவன் பிறந்தாலும் அவன் தெரிந்து செய்கிற விஷயம் அது அல்ல, அது இறைவனாக அவனுக்கு கொடுப்பது. அதை அவமானப்படுத்தி பேசிய காரணத்தினால் எந்த குலத்தை நீ இழிவாக நினைத்தாயோ அதே வேடர் குலத்திலேயே நீயும் பிறந்து நீயும் வளர்ந்து அங்கிருந்து என்னை பக்தி செய்து முக்தியடைய கடவுது அப்படின்னு ஒரு வரம் கொடுத்தார். அந்த அர்ஜுன பெருமான் தான் இந்த ஜென்மத்தில் கண்ணப்பர் திண்ணனாக வந்து பிறந்தார். அப்ப அவருக்கு வில் இது வாள் இது அப்படின்னு யாராவது சொல்லி கொடுக்கணுமா என்ன? தேவையே இல்லை. அம்பாளை ரொம்ப அழகா அற்புதமா ஆனந்தமா பாண்டியராஜாவும் காஞ்சனமாலையும் வரவேற்று, இந்த குழந்தை 3 தனங்களோடு பிறந்திருக்கிறதே, பகைவர்கள் சிரிப்பார்களே, மாச்சான் நகவந்து அப்படின்னு வருந்தினர். அப்ப அசரீர் ஒழித்தது, பாண்டிய மன்னா கவலைப்பட வேண்டாம், இந்த குழந்தை ஒரு தெய்வீகமயமான குழந்தை, இந்த குழந்தையின் கணவனார் வருகிற போது இடையிலே உள்ள தனம் மறைந்துவிடும் அப்படின்னு அவருக்கு அசரீர் ஒழித்தது. மீனாட்சி அம்மையார் எல்லா கலைகளையும் கற்று வளர்ந்து திசைகள் தோறும் சென்று தன்னுடைய வெற்றி கொடியை நாட்டி யுத்தத்தை முடித்து வருகின்ற போது கைலாயத்திற்கும் சென்று சிவபெருமானையும் வெற்றி கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு தான் கைலைக்கு போனார். நேற்றைக்கு நடந்த நிகழ்வு திக்விஜயம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான நிகழ்வு. இந்திரலோகம் வாயுலோகம். இப்போது அந்த பெருமானை கண்ட உடனேயே அது நிகழ்ந்து விட்டது. கற்புடைய பெண்கள் கணவனாரை எதிர்க்க கூடாது. இன்னைக்கு ஒருவேளை நீங்க எதிர்த்துட்டீங்கன்னா இனி அன்றாடம் எதிர்க்கிற பெண்களுக்கு இது ஒரு ஆதாரமா போயிடும். அதனால அம்மா வந்து தலை குனிஞ்சு வெக்கப்பட்டு அப்பதான் சிவபெருமான வெக்கம்னா என்னன்னு மீனாட்சி பார்த்தாளாம். நீங்க நேத்தி இந்த அம்மாவை பார்த்துருப்பீங்க, முந்தா நேத்தி இந்த அம்மாவை பார்த்துருப்பீங்க. நீங்க இந்த சாமியை பார்க்குற விதமே வேற. சாமியை பார்த்தா சாமி பச்சை கலரில் புடவை கட்டியிருக்கா, சிகப்பு பாடுறா, மஞ்சள் பாடுறா, பதக்கம் என்ன போட்டிருக்குதே, அதை தான் பார்க்குறீங்க. ஆனால் அந்த முகத்தில் எவ்வளோ மாறுதல் தெரியுதுன்னு பார்க்க மாட்டீங்க. நீங்கள் படங்கள்லாம் இருந்தால் அந்த படங்களை போய் பாருங்க. பட்டாபிஷேகம் பண்ணும் முன்னாடி அம்மா மூஞ்சி சாந்தமாக இருக்கும். இந்த கையில் செங்கோல் வாங்கினோடனே எங்கள் அம்மாவுக்கு ஒரு சிரிப்பு வரும் பாருங்க. அந்த சிரிப்பு உலகத்தில் எங்கே போனாலும் அவளுக்கு அடுத்த வருஷம் தான் அந்த சிரிப்பு வரும். அந்த சிரிப்பு அதுக்கப்புறம் அவளுக்கு வரவே. அப்படி ஆஜானு பானுவா தேவர்கள் புடை சூழ இந்த கல்யாணத்துக்கு கூட அவர் எப்படி வந்தாரா? சொக்கநாதனாகத்தான் வந்தார். அவருடைய புலித்தோல் கிடையாது, அவருடைய நாகாபரணங்கள் எல்லாம் கிடையாது. சுவாமி ரொம்ப அழகா ஆடை அணிகலன்களோட சொக்கேச பெருமானாக வந்தார். அதனால தான் மீனாட்சி சொக்கி போயிட்டா. அவள் சொக்கி, இவன் சொக்கன், 2 பேரும் சேர்ந்து நம்மளை சொக்க வைக்கிறாங்க. அதுதான் இந்த மதுரைக்கு அவ்வளவு பெருமை, அவ்வளவு அழகு. அந்த அழகான சிவபெருமானும் அன்னை மீனாட்சியும் எதிரே சந்தித்த போது சிவபெருமான் சொன்னாரா, அம்மா மீனாட்சி, உன்னை திருமணம் செய்வதற்காக நானே சோமவாரம் காலை 9 மணிக்கு மதுரைக்கு வருகிறேன். நீ மதுரைக்கு போ, உன்னை சோமவாரம் காலையில் 9 மணிக்கு வந்து நான் மதுரையில் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பார்த்த உடனேயே சுவாமி முகூர்த்த நேரத்தையும் குறிச்சு கொடுத்து இடத்தையும் குறிச்சு கொடுத்து உங்கள் ஊர்லேயே வந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்ப, அங்கிருந்து இங்கே வந்து மிக அழகா மதுரையில் மீனாட்சி அம்மனுக்கு திருமணம் என்கின்ற வைபவம் முதல் முறையாக அப்பதான் மதுரையே விழா கோலம் பூண்டது. ஒரு மகாராணிக்கு திருமணம்னா எப்படி இருக்கும்? இன்னைக்கும் நீங்கள் இந்த திருமணம் முடிச்சு இப்படி போனீங்கன்னா மதுரையில் எந்த பக்கம் பார்த்தாலும் அன்னதானம் நடக்கும், எந்த பக்கம் பார்த்தாலும் பிரசாதம் கொடுப்பாங்க, இனிப்பு கொடுப்பாங்க, மஞ்சள் குங்குமம் கொடுப்பாங்க, எல்லாம் கொடுப்பாங்க. ஏன்னா அவள் மகாராணி. மகாராணியாக இருந்து நம்மை ஆட்சி செய்யக்கூடிய காரணத்தினால் இறைவன் எல்லா வளங்களையும் பக்தர்களுக்கு தர வேண்டும் அப்படின்னு தானே வந்து கூடல் மாநகரிலே மனம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு இறைவன் வாக்கு கொடுக்க, இறைவனே சொன்ன நேரத்திற்கு சரியா மதுரை எம்பதிக்கு வருகிறார். காஞ்சனமாலை மாப்பிள்ளையினுடைய திருவடி எடுத்து தங்கத்தாம்பாளத்தில் வச்சு காமதேனுவின் பாலால் அபிஷேகம் செய்து கற்பக மலர் தூவி அர்ச்சித்து வணங்கினார். நாராயணர் அவர்தான் மாப்பிள்ளை தோழர், இன்னைக்கும் வருவார். பவழக்கணிவாய் பெருமாள் திருப்பரங்குன்றத்திலிருந்து அந்த பவழக்கணிவாய் பெருமாள் தான் வந்து தாரை வார்த்து கொடுப்பார். எங்க நாராயணர் தாரை வார்த்து கொடுக்க இந்த கல்யாணத்தில் 9 கொட்டைப்பாக்கு வச்சு நவகிரக பூஜை பண்ணுவாங்க.
மீனாட்சி சொக்கநாதர் கல்யாணத்தில் 9 கொட்டப்பாக்கெல்லாம் கிடையாது. நவ கிரகத்தையுமே கூப்பிட்டு உட்காந்து வச்சு நவ கிரகங்களுக்குமே பூஜை, எல்லாத்துக்கும் சாட்சியாக பிள்ளையார் உட்காந்துருக்கிறார். நான் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு சொன்னேன்ல, பிள்ளைய சாட்சியாக வச்சு கல்யாணம் பண்ண அப்பா அம்மா இவங்க தான். என்ன, அவர் தான் பிள்ளையாரை சாட்சியாக வச்சு கல்யாண மேடையில் மிக அழகாக உட்கார்ந்துருக்கிறார். வேத மந்திரங்கள் முழங்க, வேதகீதியர்கள் வேதங்களை பாராயணம் செய்ய, தமிழ்வாணர்கள் நல்ல தமிழ் பண்களை பாட, இந்த உலகமே வியக்கும் பொருட்டு இறைவன் இறைவியாகிய அன்னை மீனாட்சியை கரம் பற்றி மதுரைக்கு பெருமை சேர்த்து தந்தார். அதனால்தான் இந்த மதுரையில் அவ்வளவு சிறப்பு, அவ்வளவு அழகு, அவ்வளவு அற்புதமும் அவ்வளவு ஆற்றலும் அடங்கி இருக்கிறது அப்படின்னு நம்முடைய அருளாளர்கள் ஞான தபோதனர்கள் எல்லோரும் மதுரையை துவாதசாந்த பெருவழி என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான தலமாக நமக்கு எடுத்து காட்டிய இடம். அன்னை மீனாட்சியினுடைய கடைக்கண் பார்வை, மீன் ஆட்சி, அச்சம்னா கண்ணு, மீனை போன்ற கண்களை உடையவள். மீன் எப்படி நீரில் இரவிலும் தூங்காதோ பகலிலும் தூங்காதோ, அது மாதிரி தூங்காமலேயே இருந்து தன் பிள்ளைகளை காக்கின்ற தேவி. அதனால அவளுக்கு மீனாட்சி அப்படின்னு பேர். அவளுடைய கடைக்கண் நமக்கு என்னவெல்லாம் நலன் தரும். அபிராமி பட்டர் நமக்கு மிக அழகா சொல்றார், தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அன்னை மீனாட்சியின் கடைக்கண்கள் நமக்கு எல்லாவற்றையும் பெற்றுத்தரும். தனம் தரும். முதல்ல நமக்கு வேண்டும் என்கின்ற நல்ல செல்வத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடியவள் அன்னை மீனாட்சி. செல்வம் அப்படின்னு ஒன்று இருக்கு, ஆனால் அது நல்ல செல்வமாக அமைதல் வேண்டும், அதுதான் முக்கியமானது. அது என்ன நல்ல செல்வம் அப்படின்னா, காசு இருக்குங்க ஆனால் ஆஸ்பத்திரிக்கே கொடுத்துட்டு இருக்கிறோங்க, காசு இருக்குங்க ஆனால் வட்டியே கட்டிட்டு இருக்கிறோங்க, அது நல்ல காசா? காசு இருக்கு, அது நல்ல விஷயங்களுக்கு பயன்படணும். அதனால தான் சொன்னார், நல்ல செல்வத்தை தரக்கூடியவள். தனம் தரும், கல்வி தரும். வெறும் பணம் மட்டும் இருந்தா பத்தாது, அதனால நல்ல அறிவையும் நல்ல ஞானத்தையும் பெற்றுத்தரும். கல்வி தரும். ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும். எதையும் தாங்குகின்ற இதயம் அப்படின்னு மனுஷனுக்கு ஒன்று வேணும். அதை திருப்பரங்குன்றத்திலிருந்து சுவாமியோட கல்யாணத்தை பார்க்கறதுக்கு சுப்பிரமணிய சுவாமி எழுந்தருளி இருக்கிறார். நம்ம முருக கடவுள் வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, திருப்பரங்குன்றம் குமரனுக்கு. தென்பரங்குன்றத்தில் மனம் முடித்து நம் எல்லோருக்கும் தேவயானையோடு காட்சி தரக்கூடிய எம்பெருமான், அழகான அற்புதமான முருகக்கடவுள் நமக்கு இங்கே எழுந்தருளி அருள் புரிகிறார். எல்லாரும் முருகக்கடவுளை உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணிக்குவோம். நாளன் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள்கன் செய்யும், கொடும் கூச்சு என் செய்யும், குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. செயல்பட்டழிந்தது செந்தூர் வயற்பொழில் தேங்கடம் பின் மால்பட்டழிந்தது பூங்கொடியாள் மனமாமையிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும். வெப்பங்க என்ன எல்லாரும் இவ்வளவு அமைதியா உட்கார்ந்து இருக்கிறீங்க? மாப்பிள்ளை வரார், உங்க வீட்டு மாப்பிள்ளை வந்தா மட்டும் ஆடுறீங்க, இங்க தெரியலையாம்மா? இந்த வந்துட்டார் பாருங்க, சிரிச்சுக்கிட்டே வரார். அம்மா இங்க மேடை இருக்கிறவங்க கொஞ்சம் உட்காந்துருங்க. சரிங்க, மேல இருக்கிறவங்க உட்காருங்க. இந்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு தெரியல, மேல இருக்கிறவங்க கொஞ்சம் தயவு பண்ணி உட்காருங்க. சொக்கநாதர் நமக்காக, நம்ம அம்மாவை கல்யாணம் பண்றதுக்காக சுவாமி இங்கே மிக அழகா மாப்பிள்ளை கோலத்துல நமக்கு எழுந்தருளி வருகிறார். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தெண்டலும் வீங்கிலவேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே. ஈசன் எந்த இணையடி நிழலேன்னு எப்ப அவர் திருவடியை இருக்க பிடிக்கிறீர்களோ அப்பொழுதிலிருந்து நமக்கு வாழ்க்கையில் எல்லா நலன்களையும் வாரி வழங்குகின்ற வள்ளலாக, சோமசுந்தர கடவுளாக, சொக்கநாத பெருமானாக நமக்கு அருள் செய்யக்கூடிய மூர்த்தி சொக்கேச பெருமான் இங்கே நமக்கு மணமேடைக்கு எழுந்தருளுகிறார். சொக்கநாத பெருமாளையும் நாம் எல்லோரும் அன்போடு வரவேற்போம். சாமி வந்துட்டாரா? அம்மையே அப்பா ஒப்பில்லா மணியே, அன்பினில் விளைந்த ஆரமுதே, பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு, செம்மையே ஆய சிவபதம் அளித்த என் செல்வமே சிவபெருமானே, இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன், எங்கு எழுந்து அருளுவது இனியே என்று சோமசுந்தர பெருமாளின் திருவடியை வணங்கி, தோ
என்ன அழகா பிரியாவிடையோட மாப்பிள்ளை கோலத்துல சுவாமி பிரியாவிடை எப்போதும் சுவாமிய பிரியாத தேவி அவள் தான். அதனால்தான் அவளுக்கு பிரியாவிடை அப்படின்னு பேரு. அந்த பிரியாவிடையோட ஏதோ சுவாமி திரும்பிட்டார் பாருங்க அழகா. ஆனா அப்படியே திருப்புங்கண்ணே, எங்க மாப்பிள்ளை எல்லாருக்கும் காட்டுங்க. மாப்பிள்ளை என்ன அழகா, எவ்வளவு அழகா அலங்காரம் பண்ணி எப்படி அற்புதமா சுவாமி இங்க நமக்கு எழுந்தருளி இருக்கிறார். நாங்க போடலனாலும் அவரே பூ எடுத்து போட்டுக்கிறாரு பாருங்க. கையில வாங்க கொஞ்ச நேரம் எல்லாரும் சாமி மேல வந்த உடனே எல்லாரும் உட்கார்ந்துருவாங்க. இருங்க, அப்படியே இறக்கு, அப்படியே இறக்கு, அப்படியே சாமி அப்படியே இறக்குங்க, அப்படியே இறக்கு, வைப்பா கீழே வைப்பா சாமி. சாமி அப்படியே இறக்குங்கண்ணா, இறக்கு இறக்கு இறக்கு. அடுத்து எங்க அம்மா வர போறாங்க. எங்க அம்மா தான் வந்து கதாநாயகி. கதாநாயகி எப்படி அழகா வரவேற்கணும். பாண்டிய குல பேரரசி, உலகத்தின் முதல் பெண்ணரசி, மதுரையை ஆளும் மங்கையர்க்கரசி, மக்கள் உள்ளமெல்லாம் கொலுவிருக்கும் மனோன்மணி, எம்பெருமாட்டி, திரு ஆலவாய் உடைய அங்கையர் கண்ணி, கடாதகை நாச்சியார் வருகிறார். பராக் பராக் பராக். அன்னை மீனாட்சி நம் எல்லோருக்கும் அருள் புரியக்கூடிய நாயகியாக, அகிலம் முழுதும் உள்ள அத்தனை உயிர்களையும் காக்கக்கூடியவளாக, வாழ்க்கையிலே சகல செல்வங்களையும் நமக்கு அருளக்கூடிய தேவியாக அன்னை மீனாட்சி நமக்கு இங்கே எழுந்தருளி அருள் புரிய இருக்கின்றார். அபிராமி பட்டர் நமக்கு அருளி செய்தது போல அன்னையினுடைய பேர் அருள் நமக்கு பரிபூரணமாக துணை புரிய வேண்டும் அப்படின்னு எல்லாரும் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். சகல செல்வங்களையும் தரும் இமேகிரிராஜ தனயமா தேவி நின்னை சத்தியமாய் நித்தியம் உள்ளத்துள் துதிக்கும் உத்தமருக்கு இறங்கி, மிகவும் அகிலமதில் நோயின்மை, கல்வி தன தானியம் அழகு புகழ் பெருமை இளமை, அறிவு சந்தானம் வலிவு துணிவு வாழ்நாள் வெற்றி சுவாமிக்கு பண்ணி திருமாங்கல்ய தாரணம் ஆகும்போது சுவாமி கையிலேருந்து அழகா அந்த திருமாங்கல்யம் அங்க மீனாட்சி கழுத்துக்கு போகும்போது நாமளும் பக்கத்துல கணவனார் இருந்தாருன்னா அவர் கையால போட்டுக்கோங்க. இல்லைன்னா நீங்களே வந்து உங்க கழுத்துல அணிந்து கொண்டு பெண்கள் குங்குமம் இட்டு அம்பிகையை பிரார்த்தனை பண்ணிக்கணும் அப்படின்னு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டு மகிழ்கின்றோம். அன்னை மீனாட்சி நம் எல்லோருக்கும் படியளக்கும் நாயகியாக, நம் எல்லோருக்கும் அருளக்கூடிய அன்னையாக, அற்புதமாக கொலுவிருந்து அருள் புரியக்கூடிய நாயகி. நவராத்திரியினுடைய 9 நாட்களிலும் நமக்கு 10 நாளும் ஒவ்வொரு வகையான அலங்காரத்தோடு ஒவ்வொரு வகையான அற்புத தரிசனத்தை பெற்று தருகின்ற அன்னை மீனாட்சி இதோ நம்முடைய அழகான திருக்கல்யாண மண்டபத்திற்கு எழுந்தருள்கிறார். அம்பாளியுடைய பேரருள் பெரும் கருணை நம் எல்லோருக்கும் பரிபூரணமாக துணை புரியணும்னு எல்லாரும் உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அம்மாவை கண் முன்னாடி நம்ம பார்க்கிறது நம் வாழ்வின் பெரும் பயனாக நமக்கு அமைந்தது அப்படின்னு அம்மாவை எல்லாரும் உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணி மகிழலாம். அன்னை மீனாட்சி நமக்கு மண்டபத்துக்கு எழுந்தருள்கிறார். மதுரையின் நாயகி அன்னை மங்கையர்க்கரசியாம், சொக்கநாதரை மணக்க வந்த பாண்டிமா தேவியாம் அன்னை மீனாட்சியினுடைய அருள் எல்லோருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து மணமேடைக்கு அன்னை மீனாட்சி மதுரையின் அரசியை அன்போடு எல்லாரும் கைதட்டி உற்சாகமாக அவரை வரவேற்கிறார். அவரவர்கள் வந்த வழியில்தான் நீங்கள் மீண்டும் வெளியே செல்ல வேண்டும் என்று பணிவோடு உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். வாத்தியம் வாசிக்கலாம், வாத்தியம் வாசிக்கலாம்.
நம பார்வதி பதையே தென்னாடுடைய சிவனே போற்றி வேல் முருகனுக்கு எல்லாம் அல்ல மீனாட்சியுடைய சுந்தரேச பெருமானுடைய தனிப்பெருங்கருணையினால் உலக நலன் கருதி நடைபெற்று வரும் சித்திரை பெருவிழாவின் முக்கிய நாளாகிய இன்று எல்லாம் அல்ல மீனாட்சியுடைய சொக்குநாத பெருமானுடைய திருமண வைபவமானது இப்பொழுது விநாயகர் பூஜையுடன் துவங்க உள்ளது. தொடர்ந்து விநாயகர் பூஜை, புண்ணியாவாதனம், பஞ்சகவ்யம் போன்ற பூர்வாங்க பூஜையெல்லாம் நடைபெற்று தொடர்ந்து சாமியம்பாளுக்கு ரட்சாமந்திரம், தாரு வாத்து கொடுத்தல் ஆகிய வைபவங்கள் நடைபெறும். அதைத் தொடர்ந்து ஆச்சாரிய பெருமானுக்கு ரட்சாமந்திரம், தொடர்ந்து வஸ்திர சமர்ப்பணம், மாங்கல்ய தாரணம் ஆகிய வைபவங்கள் நடைபெறப்படியால் பக்தோடி பெருமக்கள் அனைவரும் அமைதியாக இருந்து வழிபாடுகளை தண்டு கிடைத்து मूलेन आवाहनादि तेन पाशां समुद्रां दर्शयित्वा आध्यात्मनार्घ्यान् दत्वा दिव्य परिमल गन्धान् धारयामि हरिद्रा कुङ्कुमाङ्गिनं समर्पयामि इमानि अक्षतानि समर्पयामि ओम सुमुखाय नमः ओम एकदन्ताय नमः कपिलाय नमः ओम गजकर्णकाय नमः ओम विकटाय नमः ओम गणाधिपाय नमः ओम गणाध्यक्षाय नमः ओम गजाननाय नमः ओम सूर्पकर्णाय नमः ओम स्कंदपूर्वजाय नमः नानाविध परिमल पत्रपुष्पाणि समर्पयामि ओम दूर्वामः धूपमाग्रापयामि उद्देव्य स्वराजवेदो भग्निर्जन्मम वशोदिश्चमह्यमावह जीवनं जतिशो दिश एवं प्रजनयामि ओम भूर्भुवस्वः गणपतये स्वाहा कदलीफले ताम्बूलं च निवेदयामि मनसभाजक्तं नागवल्ली दलहरिपूरचूर्णसंयुक्तं ताम्बूलं निगृह्यता कर्पूरताम्बूलादिकं समर्पयामि समर्पयामि सर्वसिद्धे सर्वमेव तेनाप्नोति सर्वं जयति महागणपतये नमः कर्पूरनीराजनं दर्शयामि अनया पूज्या महागणपति प्रियजामि एवं वेदाजनवान् भवति एतत् कुन्द्रूपाञ्जलिं समर्पयामि मूलमन्त्रं जप्त्वा प्रार्थ्या वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभा सर्वकार्येषु सर्वदा पालिनलरिणीया निर्माणे कोटि प्रार्थना पुष्पाञ्जलिं समर्पयामि अक्षरान् गृहीत्वा अम्बरधरं विट्टं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये प्राणायाम्य अमृतं ब्रह्म भूर्भुवस्वरं ममोपाते समते दुरक्षे द्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थं शिवाभ्यां नमः शिवः शम्भो प्रवर्तमानस्य अद्य ब्रह्मणः द्वितीयप्राते श्रीकल्पे वैवस्वतमन्वन्तरे अष्टादशे कलियुगे प्रथमे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोर्दक्षिणे भारते नकारण्ये शताब्दे अस्मिन् वर्तमाने व्यवहारिके प्रभाते संवत्सराणां मध्ये इदानीं मङ्गलकर श्री विश्वावसुनाम संवत्सरे उत्तरायणे वसन्त ऋतौ मेषमासे शुक्लपक्षे मंगलकर त्रयोदश्यां शुभतिथौ वासरः वासरस्तु गुरुवासर संयुक्तायाम् उत्तरफल्गुनी नक्षत्र संयुक्तायां शुभनक्षत्र शुभयोगे शुभगिरे मंगल सकल विशेषण विशिष्टायाम् अस्यां वर्तमानायां मंगलकर त्रयोदश्यां शुभतिथौ नमस्ते दुर्दक्षद्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थम् अस्य देवदेवस्य महादेवस्य भगवतो किलाण्डकोटे ब्रह्माण्डनायकस्य सकलभुवन जगदां दृष्टिस्थिति संहार तिरोबाबानुग्रह पंचकृत्य कारणाद्वितीय वैभवस्य चारुपिङ्गलमूर्तिकस्य विघ्नेश्वरादिपरिवारक परिवृतस्य हालास्य क्षेत्रे विराजमानस्य श्री मीनाक्षी जम्बिका समेत सोमसुन्दर परमेश्वरस्य स्वामी महत्सन्निधौ अनुष्ठितेऽस्मिन्नालये वर्षे वर्षे प्रयुक्तमान आचरित लोककल्याणार्थं लोकक्षेमार्थं च अनुष्ठीयमान वैवाहिक महोत्सव महामंगलकर्मणि विशेषताः सर्वेषां भक्तमहाजनानां आलय निर्वाहक धर्म परिपालकानां
मूल्यकर्तॄणां धनकर्तॄणां कारिकतॄणां दर्शनार्थमागतानां सर्वेणां भक्तमहाजनानां सकलक्षेमस्थैर्य धैर्य वीर्य विजया आयुरारोग्यैश्वर्यायुट्यडत्सन्तानसौभाग्य धर्मार्थ काममोक्ष चतुर्विधबल पुरुषार्थबल सिद्ध्यर्थं सर्वाभीष्टता सिद्ध्यर्थं मीनाक्षी सोमसुन्दरेश्वर कृपजेन वेद शिवागमोक्त आरोग्य दीर्घात्रता सिद्ध्यर्थं वैवाहिक प्रसादेन धनगणक वस्तुवागलक्ष्मी कटाक्षता सिद्ध्यर्थं सर्वारिष्टता शान्त्यर्थम् अस्मिन् दिने अनुष्ठीयमान एतत् आलय वैवाहिक महोत्सव मुहूर्तलग्नाकर्मणे आदित्यानां नवानां गृहाणाम् आनुकूल्यता सिद्ध्यर्थम् आदित्यादि नवग्रहदेवता प्रीत्यर्थं विशेषतः अनुष्ठीयमान वैवाहिक महोत्सव महामंगलकर्म करिष्ये तत्काले पूजोपयुक्त सकल द्रव्य उपकरण शुद्ध्यर्थम आलय पूजस्थान शुद्ध्यर्थम पंचगव्य शुद्ध्यर्थम पालिका शुद्ध्यर्थम प्रतिसर शुद्धि द्वारा स्वस्ति पुण्यागवाचन वैभवाक्य महामंगलकर्म करिष्ये अक्षतानुत्तरध्वनिरस्य नोट वासिंग प्रसोवती फलिनीर फला उत अस्वायुवसजत्तरे वेरुधपारविष्णवाः या फलिनेर्या अफला अपुष्प याश्च पुष्पिणीः बृहस्पति प्रदोतास्तानो मन्त्वन्तकम् असः இப்பொழுது மணமக்களாக இருக்கக்கூடிய சுகுணா பெருமானுக்கு திருக்கோயில் சார்பாக பட்டு வஸ்திரம் சமர்ப்பிக்கப்படுகிறது. சுபா சுபா பரிவேதாய சௌஸ்ரேயா பவதிஜாயவானः கந்தேன சக்கரயவுன்னயந்தே स्वादिरामसाये भयन्तः वस्त्रयुगलं समर्पयामि அடுத்தபடியாக மணமக்களாக இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மைக்கு திருக்கோயில் சார்பாக பட்டு வஸ்திரம் சமர்ப்பிக்கப்படுகிறது. भवति जायमानः कन्धेन सकवयमुन्नयन्ते धियो मनसा देवयन्तः सलिलाडिदक्षत्येकपदे द्विपदे सचतुष्पदे अष्टापदे नवपदे बभूवुषे सहस्राक्षर परमे व्योमये जलतृभ्यो दधाते நாயக்கனுடைய गोदत्यञ्जातवेदसं देवं भगन्ति केतवः பெருமழையுடனே சுடர்மரகதம் அடுத்தார் போல் அத்தனாருமையோடு இன்னொரு ஆதாயம் இதுவே புணரும் பாண்டிமாதேவி குடச்சிறையனும் இவர் பணியும் அருணலம் பெருசீராரவீசன் திருவடி ஆகவை போய் கண்ணலம் பெரிய காளி ஞான சம்பந்தன் செந்தமிழை கொண்டு இன்னலம் பாட வல்லவரிவையோ ஏத்தவிட்டிருப்பவரிலே இன்னலம் பாட வல்லவர் இவையோ
இப்பொழுது மீனாட்சியுடனே சுகுணா பெருமானுடைய பிரதிநிதியா இருக்கும் ஆச்சாரிய பெருமாளுக்கு ரட்சாபந்திரம் त्र्यंबकीयजामहे सुगंधिं पुष्टिवर्धनम् उर्वारुकवन्दनाद्रुत्योर्मुक्तिजमामृतात् विश्वेत्तादेशवनेष प्रवाच्याय जगर्थमघवल्येन्द्रसंवदे पारावतं यत्पूर्णं मृतवस्वपावृणोशरभाजरिणिबन्धवे ओम हृदयात्मवे नमसो सिद्ध्यां वर्धयन्तः सदञ्जीवे मदरदः सवीराः दीर्घायुष्मतो सर्वशोभनमस्तु அடுத்தபடியாக மீனாட்சி சுகுணா பெருமானுக்கு மீனாட்சி அம்பிகை தாரவாத்து கொடுக்கும் வைபவமானது நடைபெறுகிறது. ஓம் சங்கிரஹண்யேட்யஜதே முதல் சாமிக்கு ரட்சாபந்திரமானது நிகழ்வுள்ளது. தொடர்ந்து சகலாஜம் ஓம் திரம்பகீயஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் उर्वारुकविवर्धनमृत्योर्मुक्तिजमामृतात् विश्वेत्ताते सवनेष प्रवाच्याय जगर्थमघवल्येन्द्रसंवदे पारावतं यत्पूर्णं प्रदम्बस्वपावृणोशरभाजरिणिबन्धवे தொடர்ந்து தாரவாத்து கொடுக்கும் வைபவமானது நடைகிறது. ஓம் கர்தமேன பிரஜா ஓராமதி சம்பவ கர்தம ஸ்ரீயம்பாசயமே குலே மாதரம் பத்மமாலினி ஆபஸ்ரஜந்து சித்தானி சிக்ரீதவசமே கிருஹே இததேவே மாதரக்ஷயம்பாசயமே குலே அப்படியே அம்பாண்ட சமர்ப்பணம் பண்ணுங்க. ஆர்த்ரம் புட்கரணீம் பட்டிம் சுவர்ணம் ஹேமமாலினி சூர்யாம் இளமையேம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மஆவஹ ஆர்த்ரயக்கரணீம் யட்டிம் பிங்களாம் பத்மமாலினி சந்திராம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மஆவஹ அவகஜாதவேதோ லக்ஷ்மீம் மணவகாமினி यस्यां हिरण्यं प्रभूतङ्गवो दास्यो स्वान् विन्देयं पुरुषाणः महादेव्यै च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मीः प्रचोदयात् சற்று நேரத்தில் நிகழ உள்ளது. सुमंगलीर्यं मधुरिमागं समेत पश्यत सौभाग्यमस्ये धत्वा यातास्तं विपरेण भगां गुरु दशास्यां पुत्राणादेहि पतिमेवादसङ्गृहे सन्तोषिञ्चामि यजुषा प्रजामायर्दनं च रोदनो रोदमानः शोभनस्तोता
யாரும் போர் குறைவில்லை கண்ணில் பழுமல்ல வல்லனக கண்ணில் பழுமல்ல வல்லனக பெண்ணில் पुत्रागुं सुभगां दशास्यां पुत्रानादेः पतिमेकादशनकृते रोजनो रोजमान शोभन शोभमा கல்யாணஹ. மணமக்களுக்கு தங்க சந்திர கும்பாவில் உள்ள சந்திர மாசு பூசப்படுகிறது. தங்க சந்திர கும்பாவில் மணமக்களுக்கு சந்திரமானது பூசப்படுகிறது. நித்யபட்டாங்கரேஷணீம் ஈஸ்வரேகம் சர்வபூதானாம் அடுத்தபடியாக மணக்களாக இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு தங்க பன்னீர் சென்றினால் பன்னீரானது தெளிக்கப்படுகிறது. அனைவருக்கும் தங்க கற்பூர தட்டிலே மங்களாரத்தி என்று சொல்லக்கூடிய சோந்திரபரசிவாய நமः. लोक कल्याणार्थं दिव्यमंगल कल्पूर नीलादनं दर्शयामि. मांगल्य दान मुहूर्त समूर्तोति भवन्तो महान्तो गृह्णन्तो. श्रीचक्रबिलान्तस्तेजसे ललितायै विभुजायै सिद्धश्रीकामाक्ष्यै देवतायै नमः हृदये. लम्बमाने करकरललिता स्वर्णविग्रह अम्बुजाब्जं प्रतिदक्षहस्ते नास्ते विलाद्बहिः. कामाक्षीति विरुक्तैः शब्दैः ध्यात्वा ऐक्यतः. कामाक्षी कामाक्षी